ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபார் லூப் பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி லூப்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணோன்னா நம்ம ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப இது பண்ணணும்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டூப்ளிகேட் பண்ணாத இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த லூப்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் அது ரிப்பீட்டேட்டிவாக ரன் ஆகும். அந்த டெஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும். ஸோ நம்ம ஃபார் லூப்பில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பார்ட் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன். ஸோ கண்ட்ரோல் வேரியபிள்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம எந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதான் கண்ட்ரோல் வேரியபிள்னுவாங்க. ஸோ இனிஷியலைசேஷன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வேரியபிளுக்கு ஒரு இனிஷியல் வேல்யூ நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறமேல செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கண்டிஷன் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் வேரியபிள் நம்ம டெஸ்ட் பண்ணும் ஒரு கண்டிஷனுக்கு அகேன்ஸ்டாக. அது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை தான் ஆகுதா இல்லையான்னு. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த லூப் கண்டினியூ ஆகும். அந்த லூப் கண்டினியூ ஆகி அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆன பிறகு திருப்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் வேரியபிள் அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலைசேஷன் பார்ட் போகாது. டெஸ்ட் கண்டிஷனும் அண்ட் அப்டேட் கண்ட்ரோல் வேரியபிள் மட்டும்தான் அந்த ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 மட்டும்தான் உங்களுக்கு திரும்ப நடக்கும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இனிஷியலைசேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கண்டிஷனும் அண்ட் அப்டேஷன் மட்டும்தான் நடக்கும் கண்ட்ரோல் வேரியபிளோடது. ஸ்டெப் 2 அண்ட் 3 தான் உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் தி கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும். இனிஷியலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப்க்கு ஒன்லி ஒன்ஸ் தான் நடக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி இன்க்ளூட் பண்ண பிறகு இன்ட்டு மெயின். ஸோ இந்த மெயினில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம யூசர்கிட்டேருந்து ஒரு நம்பர் வாங்கலாம். அந்த நம்பர் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கலாம். இது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். பட் ஆனால் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபார் லூப் எப்படி எழுதலாம்னு சொல்லி உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நான் இன்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இந்த வேரியபிள் தான் நான் யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூசருக்கு ப்ராம்ப்ட் பண்ணணும், என்டர் தி லூப் கவுண்ட். ஸோ நான் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் பண்ண பிறகு நான் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ண போகிறேன். இது இன்டீஜர்ன்றதுனால %d. ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா நான் கவுண்ட்டில் போட்டுடுறேன். இப்போ நம்ம யூசர்கிட்டேருந்து எத்தனை வாட்டி அந்த லூப் ரன் ஆகணுமோ அதுக்கான வேரியபிள் நம்ம வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஃபார் லூப் போட போகிறோம். இந்த ஃபார் லூப்பில் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இன்ட் ஐன்னு. இந்த இடத்த நான் இனிஷியலைஸ் பண்ணலை, நம்ம எல்லாமே ஃபார் லூப்லேயே இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த i ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களோட இனிஷியலைசேஷன் பார்ட். இந்த i ஈக்குவல் டு 0ன்றது தான் இனிஷியலைசேஷன் பார்ட்டு. ஸோ இனிஷியலைஸ் பண்ண பிறகு நம்ம கண்டிஷன் டெஸ்ட் பண்ணணும். நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோன்னா i லெஸ் தென் கவுண்ட் வரைக்கும் நம்ம இது பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா i ++. ஸோ இதில் இந்த ஃபார் லூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 3 விஷயம் இருக்குது. இந்த செமிகோலனால் நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு i ஈக்குவல் டு 0ன்றது பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் பார்ட்டு. அதுக்கப்புறம் i லெஸ் தென் கவுண்ட்ன்றது தான் உங்களோட டெஸ்ட் கண்டிஷனு. அதுக்கப்புறம் i ++ன்றது தான் உங்களோட அப்டேஷன், கண்ட்ரோல் வேரியபிளோட அப்டேஷன் உங்களுக்கு. இல்லை நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம ஐயை பிரிண்ட் பண்ணுவோம். printf %d. நான் /t கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரே லைன்லேயே பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இந்த இடத்த ஐன்னு கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த கவுண்ட் நான் லூப் கவுண்ட் நான் 5ன்னு கொடுத்தேன்னா நமக்கு 0லேருந்து 4 வரைக்கும் ரன் ஆகும். இப்போ உங்களுக்கு 1லேருந்து 5 வரைக்கும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுவும் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இந்த இடத்த கவுண்ட் 1ன்னு கொடுங்க. இந்த இடத்த ஈக்குவல் டுன்னு கொடுங்க. திரும்பவும் நம்ம ரன் பண்ணுவோம். நம்ம இந்த சேஞ்ச் மேக் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் 5ன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு 1 to 5 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ நம்ம லூப்போட கவுண்ட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அத்தனை டைம்ஸ் அந்த பிரிண்ட் நமக்கு பண்ணுது. இந்த கர்லி பிரேஸ்க்குள்ளே நம்ம எத்தனை ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அத்தனை வாட்டி எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ரன் ஆகும் உங்களுக்கு.
இப்போ இந்த இனிஷியலைசேஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த ஃபார் லூப்புல தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த இனிஷியலைசேஷன் பார்ட்ட வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த இடத்துல கூட குடுக்கலாம் நீங்க. ஸோ இந்த இடத்துல எம்ப்டியா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, இனிஷியலைசேஷன் வந்து நம்ம வந்து இந்த ஃபார் லூப்ல பண்ணல. வேற எங்கேயோ பண்ணியிருக்கோம் இந்த ஃபார் லூப்க்கு முன்னாடி. ஸோ திரும்பவும் நம்ம ரன் பண்ணா பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து 10ன்னு குடுக்குறேன். 10 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இனிஷியலைசேஷன் பார்ட் பிளாங்க்கா இருந்ததுன்னா, நீங்க நினைக்கக்கூடாது இது வந்து நம்ம ஏதோ தப்பா பண்ணியிருக்கோம்ன்னு. இந்த இனிஷியலைசேஷன் பார்ட் வந்து இந்த ப்ரோகிராமுக்கு முன்னாடி இந்த லைனுக்கு முன்னாடி நம்ம வேற எங்கேயாவது வந்து பண்ணியிருப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இன்கிரிமெண்ட் கூட நீங்க வந்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க வந்து அது வந்து நீங்க லூப் உள்ள கூட பண்ணலாம். இப்படி பண்ணீங்கனாலும் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இப்போ நான் திரும்பவும் 5ன்னு குடுக்குறேன். 5ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 5 வரைக்கும் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாரி கூட வந்து நீங்க வந்து இது பண்ணலாம். உங்களுக்கு வந்து இனிஷியலைசேஷன் பார்ட், அதுக்கப்புறம் வந்து அப்டேஷன் பார்ட் வந்து பிளாங்க்கா இருக்கலாம். நீங்க இந்த பார்ட்டும் பிளாங்க்கா வந்து விடலாம். ஆனா என்ன ஆகும்னா வந்து இந்த லூப் வந்து இன்ஃபைனைட்டா ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாரி கூட சில நேரத்தில உங்களுக்கு தேவைப்படும். ஆனா அந்த மாரி கூட நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபார் லூப்ல பார்த்தீங்கன்னா, இனிஷியலைசேஷனும் பிளாங்க்கா இருக்கலாம். டெஸ்ட் கண்டிஷனும் பிளாங்க்கா இருக்கலாம். அண்ட் அப்டேஷன் பார்ட்டும் பிளாங்க்கா இருந்ததுன்னா, அது வந்து ஒரு இன்ஃபைனைட் லூப் மாரி ரன் ஆகும். உங்களுக்கு இனிஷியலைசேஷன் பார்ட் வந்து பிளாங்க்கா இருந்ததுன்னா, இனிஷியலைசேஷன் வந்து முன்னாடி நீங்க எங்கேயாவது பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அப்டேஷன் பார்ட் பிளாங்க்கா இருந்ததுன்னா, நீங்க அப்டேஷன் வந்து எங்கேயாவது பண்ணியிருப்பீங்க. இந்த இது ஃபார் லூப்க்குள்ள. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலியமா பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.